கந்தன் மலை அது எங்கள் மலை அழுத்தம் திருத்தமாக கூற வரும் திரைப்படம் டிசம்பர் 19 முதல் உங்கள் தாமரை டிவியில். ஒரு சவுக்கு சங்கரை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்ப உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம், தவறான விஷயம் இருக்கனாலதான் நீங்க சவுக்கு சங்கரை பார்த்து பயப்பட வேண்டியிருக்குது. இல்லைன்னா எதுக்காக பயப்படணும்? ஊடகத்தை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள், உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் மறைக்கிறீர்கள். நான் என்ன கேட்கிறேன், ஜிஆர் சாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் இல்லையா? அதற்கு முன்னாடியே இந்த வழக்கு நடக்குது இல்லையா? அப்ப நீங்க போய் சமணர் கதையை ஏன் எடுக்கல? இத்தனை வருடங்கள் திருப்பரங்குன்றத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இத்தனை ஆட்சிகள் நடக்கும்போது பிரச்சனைகள் வந்துச்சா? அப்ப இது வேணும்னே ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எங்களுக்கு தேவை. இவங்க சொல்றாங்க இது அயோத்தியா மாறிடும். யார் சொல்றா? நீங்க தானே சொல்றீங்க, நாங்க சொல்லலையே. அப்ப இது எதுவுமே எங்களுக்கு பொருந்தாதா? இவர்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தானே அவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலமைப்பு சட்டம்னு தனியா கிடையாது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அப்ப நீங்க கொண்டு வர்ற சட்டத்தை நீங்க மதிக்க மாட்டீங்க. காவல்துறையாக இருந்தாலும், வருவாய்த்துறையாக இருந்தாலும், இல்ல பொதுப்பணித்துறையாக இருந்தாலும், எந்த இடத்திலையுமே ஆளுகின்ற திமுகவுடைய ஆதிக்கம் அத்துமீறி இருக்குதுங்கிறது கடந்த 4.5 ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சில ஊடகங்களுக்கு தெரியுது, நடுநிலையான ஊடகங்கள் மட்டும்தான் அதை வெளியில கொண்டு வராங்க. அதை சர்ச்சை செய்யறதுக்கோ விவாதம் செய்யறதுக்கோ கூட எந்த இதுவும் தயாராகல. ஏன்னா எல்லாரையுமே ஒரு விலை வைத்து வாங்கி விடுகிறார்கள். ராஜராஜ சோழனாகட்டும், ராஜேந்திர சோழனாகட்டும், பல்லவ, யாருமே அரச பரம்பரையில வந்தவங்க கூட இந்த மாதிரியான ஒரு திமிர்த்தனமான நடவடிக்கையில ஈடுபட்டு பொதுமக்களுக்கு எந்த இடத்துலையும் இடைஞ்சல் பண்ணதாக நம்ம வரலாறே கிடையாது. ஆனால் யார் இந்த அதிகாரத்தை திமுகவின் ஆளுகின்ற அமைச்சர்களுக்கு மற்றவர்களுக்கும் கொடுத்தது? தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பாபு பரமேஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், மணல் கொள்ளை, அது மட்டும் இல்லாம கனிம வள கொள்ளைகள் நிறைய திமுக ஆட்சியில நிறைய நடக்குது. நம்ம நிறைய இடங்கள்ல மனுக்கள் கொடுக்குறாங்க, ஆனா அது கேஸாக மாறுறது இல்ல. சரி, இந்த விஜயனுடைய மாநாட்டுக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க, பிஜேபி மாநாட்டுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க, அதிமுக மாநாட்டுக்கு பர்மிஷன் தர மாட்டேங்கிறாங்க. ஆனா திமுகவினுடைய திருவண்ணாமலை மாநாட்டிற்கு உடனடியாக பெர்மிஷன் கொடுத்து அந்த மாநாடு அவ்வளவு சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்கு திமுக. இதுல முக்கியமாக அந்த சாலைகள் அமைப்பதற்காக திருவண்ணாமலையில் அளவுக்கு அதிகமான மணல்களை எடுத்து மண்ணை அள்ளி இருக்காங்க. இதற்கு விவசாயிகள் போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்தினதுல 25 பேரை கைது பண்ணிருக்கு. இதுக்கு ஏவா வேலு மேல இந்த கேஸ் போடுறதுக்கு பதிலா இந்த 25 அப்பாவி விவசாயிகள் மேல கேஸ் போட்டிருக்காங்க. இந்த நீங்க எப்படி பாக்குறீங்க? தாமரை டிவி நேயர்களுக்கு முதல் கண் வணக்கம். இல்லை, நீங்கள் மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளைன்னு சொன்னீங்க. அந்த 2 மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மொத்தமே கொள்ளை மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்குது திமுக ஆட்சியில். ஸோ அதனால இவங்க இதை செய்யலைன்னா ஆச்சரியம். அதுவும் இப்போ தேர்தல் வரப்போக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால கரூரில் தாவேகா கட்சி நடத்தின ஒரு விஷயத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கப்புறம் நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கணும்னு சொல்லி இவங்களே தான் சொன்னாங்க. அதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. டெபாசிட் பண்ணணும் அந்த தொகையை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ இது எதுவுமே எங்களுக்கு பொருந்தாதா? இவர்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கீழே தானே அவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலமைப்பு சட்டம்னு தனியாக கிடையாது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அப்போ நீங்கள் கொண்டு வர்ற சட்டத்தை நீங்கள் மதிக்க மாட்டீங்க. காவல்துறையாக இருந்தாலும், வருவாய்த்துறையாக இருந்தாலும், இல்லை பொதுப்பணித்துறையாக இருந்தாலும், எந்த இடத்திலையுமே ஆளுகின்ற திமுகவுடைய ஆதிக்கம் அத்துமீறி இருக்குதுங்கிறது கடந்த 4.5 ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எங்க போனாலும் மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் மழை வெள்ளத்துல விவசாயிகள் பயிர்கள்லாம் போயிருச்சேன்னு வருத்தப்பட்டு நின்றுட்டு இருக்கிற நேரத்துல உங்களுக்கு இளைஞரணி மாநாடு இப்ப தேவையாங்கிற கேள்வி மக்கள் கிட்ட இருக்குது. கண்டிப்பா. அப்புறம் திருவண்ணாமலை மாதிரியான இப்போ இவங்க ஒரு ஸ்டண்ட் வச்சிருக்கிறாங்க. பழனியில் ஒரு முருகர் மாநாடு நடத்துறது, திருவண்ணாமலையில் ஒரு மாநாடு நடத்துறது, இதெல்லாம் எதுக்காகன்னா இந்துக்களுடைய ஈர்ப்பை நம்ம பக்கம் கொண்டு வரணுங்கிற ஒரு பார்வையில் போகிறாங்க. அப்புறம் வழக்கம் போல் நம்முடைய பொம்மை முதல்வர்னு சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் அங்கே போய் சேரில் போய் உட்காந்துக்கிட்டு ரஜினிகாந்த் பண்ணுற மாதிரி படையப்பா ஸ்டைலில் காலை மாற்றி போட்டு ஒரு சேர்லலாம் உட்காந்துட்டு வர்றாரு. ஆனால் ஏவா வேலு கட்டின மேம்பாலம் இடிஞ்சு விழுந்து கிடக்குது. அதை பற்றிலாம் எதுவும், அதாவது இடிஞ்சு விழும் தெரிஞ்சுதானே மேம்பாலமே கட்டுறாங்க.
இப்போ முறையாக இது டெண்டர் விடப்பட்டு முறையாக வந்து கட்டியிருந்தாலோ இல்லை ஏற்கனவே அந்த கான்ட்ராக்டர் மேல ஒரு பிளாக் மார்க் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. இது சட்ட விதி. அப்ப ஏவா வேலுங்கிற ஒரு அமைச்சர், ஆளுமை மிக்க அமைச்சர் வந்து அந்த எடுத்து கட்டி ஒரு பிரச்சனை வந்திருக்குது. இப்ப நீங்க சொல்ற மாதிரி மணலை முதல்ல எடுக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கணும், அதுவும் முறையா வாங்கல. அளவுக்கு அதிகமான மணல் எடுத்திருக்கிறாங்க. இப்ப எனக்கு தோன்றதெல்லாம் என்னன்னா, மணல் எடுக்கிறதுக்காகவே இவங்க மாநாடு போட்டாங்களோன்னு நினைக்க தோணுது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னு சொன்னா இந்த செலவை ஈடுகட்டுறதுக்காக அந்த மணலை விற்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கண்டிப்பா மாநாட்டுடைய செலவு வந்து ஏவா வேலு தான் எடுத்திருப்பாரு. ஏன்னா அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரு அமைச்சராகவும் இருக்கிறாரு, அவர் வந்து கல்வி தந்தை வேற, அங்க இருக்கிற எல்லா காலேஜும் அவரோட தான். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு பதிவாகி இது அடுத்து இடி ரைடு நடந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இவங்கெல்லாம் எப்போ உள்ள போறாங்கிறது தெரியாது. இந்த அணையும் விளக்கு ரொம்ப பிரகாசமா எரியுங்கிற மாதிரி திமுகவின் அராஜக ஆட்சி வந்து முடிய போற நேரத்தில் இனிமே என்ன நம்ம ஜெயிக்க போறோமா அப்படிங்கிற ஒரு நினைப்புல இவங்க செய்யறாங்களா, இல்லை இதை வந்து என்ன, அதாவது இப்ப அமைச்சர் அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போகும்போது அவர் பேசிட்டு நடந்து போன இந்த அமைச்சர்கள் எல்லாருமே ஏதேச்சதிகாரம்னு சொல்லி ஒரு வார்த்தை உண்டு தமிழ்ல, தன் இஷ்டத்துக்கு செய்யக்கூடியது. ராஜ பரம்பரையில கூட இப்படி பண்ணதுகள்ல. ராஜராஜ சோழனாகட்டும், ராஜேந்திர சோழனாகட்டும், பல்லவ யாருமே அரச பரம்பரையில வந்தவங்க கூட இந்த மாதிரியான ஒரு திமிர்த்தனமான நடவடிக்கையில ஈடுபட்டு பொதுமக்களுக்கு எந்த இடத்துலையும் இடைஞ்சல் பண்ணதாக நம்ம வரலாறே கிடையாது. ஆனால் யார் இந்த அதிகாரத்தை திமுகவின் ஆளுகின்ற அமைச்சர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்தது? விவசாயிகள் என்பவர்கள் மண்ணை பாதுகாப்பவர்கள். அவங்க இல்லைன்னா நமக்கு சாப்பாடு கிடையாது. அப்ப அந்த விவசாயிகள் வந்து மண்வளம் காக்கப்பட வேண்டும். மண்ணை நீங்க ஏன் எடுத்தீங்கன்னு கேட்டா, இங்க வாதிய பிரதிவாதி ஆக்குறதே தான் இந்த திமுகவுடைய வேலையா இருக்குது. இது தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா அவர்கள் மேல் நடத்தப்பட்ட எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளுக்கு அவருக்கு கட்டுப்படுறதாவே தெரியல. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு 7வது படிக்கக்கூடிய பையன், அதாவது அரையாண்டு பரீட்சை எழுதிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் மேல பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து அந்த மாணவன் இப்போ உயிரிழந்திருக்காரு. இப்போ கரண்ட்ல இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து உடனடியாக அன்பில் மகேஷ் அவர்களை வந்து கல்வி அமைச்சர் அந்த தகுதியில இருந்து அவரை பதவி நீக்கம் இல்ல. ஏற்கனவே அவருக்கு வந்து கல்வி அமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதி கிடையாதுமா. அவர் உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவரா இருக்கிறதுக்கு தான் தகுதி. இப்ப வரைக்கும் அரசு அதுக்கான எந்த ஒரு தகவலும் அறிவிப்பே இல்லையே. இதை வந்து பத்திரிகையில வராத மாதிரி இவங்க மூடி மறைச்சிடுறாங்களே. இப்ப நீங்க திருவண்ணாமலை நிகழ்ச்சியே இன்னி வரைக்கும் எந்த பத்திரிகையிலும் பெருசா வரவே இல்லை. சில ஊடகங்களுக்கு தெரியுது, நடுநிலையான ஊடகங்கள் மட்டும்தான் அதை வெளியில கொண்டு வராங்க. அதை சர்ச்சை செய்யறதுக்கோ விவாதம் செய்யறதுக்கோ கூட எந்த இதுவும் தயாராகல. ஏன்னா எல்லாரையுமே ஒரு விலை வைத்து வாங்கி விடுகிறார்கள். உங்களுக்கு நாங்க கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தரணுமா இல்லை ஏதாவது தரணுமாங்கிறத வந்து இன்னைக்கு பணத்தால எதையும் சாதிக்கலாங்கிற ஒரு மிகப்பெரிய மமதையில இருக்கிறாங்க இவங்க. மீண்டும் பணத்தை கொடுத்து மக்களிடத்திலே நாம் செல்வாக்கை பெற்றுவிடலாம், 2026 நாம தான் மீண்டும் வருவோங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்கம்மா. இது நிச்சயமாக மக்களின் மனதிலே இன்னும் மேலும் 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 வந்து இவர்களுடைய அழுத்தத்தை கொடுக்க அது ஒரு இடத்துல வெடிக்கும். அதுதான் 2026 தேர்தல். கண்டிப்பா சார். இப்போ திருப்பரங்குன்ற விவகாரம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது வந்து தீபத்தூண் கிடையாது, சமணர் தூண் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு அறநிலைத்துறை சார்பில் கோவில் தரப்புல இருந்து ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க. ஆனா சமணர்களுடைய வரலாறு அப்படின்னா அவங்க எப்பவுமே வந்து மொட்டை அடிச்சு, அதாவது தலையில நமக்கு பேன் வரக்கூடிய ஒரு பேனை கூட அவங்க கொல்றதுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு அந்த சமயத்தை சார்ந்தவர்கள். அப்படி இருக்கிறவங்க விளக்கு, ஏன்னா அவங்க விளக்கே யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்மளுடைய வரலாறுகள்ல இருக்கு. அப்ப எப்படி அது வந்து சமணர் தூணாக வந்து அறநிலைத்துறை வந்து அவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாயில வந்தது கோதைக்கு பாட்டும்பாங்க. உங்களுக்கு எது வேணாலும் நீங்க பேசலாம். நான் என்ன கேட்கிறேன், ஜி.ஆர். சாமிநாதன் ஒரு தீர்ப்பு கொடுத்தார் இல்லையா, அதற்கு முன்னாடியே இந்த வழக்கு நடக்குது இல்லையா, அப்ப நீங்க போய் சமணர் கதையை ஏன் எடுக்கல? கண்டிப்பா இது தொல்லியல் துறையிலிருந்து அறநிலைத்துறைக்கு கொடுத்ததாக சொல்லப்படக்கூடிய ஒரு பாயிண்ட். அப்ப இவ்வளவு நாள் இந்த பிரச்சனையோடைய ஆரம்ப புள்ளின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சென்ற வருடம் ஒரு இஸ்லாமிய சகோதரர் நான் வந்து நேர்த்தி கடன் செலுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த தர்காவுக்கு போகும்போது ஒரு ஆடை தூக்கி போட்டு போற போட்டோகிராஃப்ல இருந்து ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இது. அப்போ நான் என்ன சொல்றேன், நேர்த்தி கடன் செலுத்த போகக்கூடிய நீங்கள் அந்த போட்டோவை எதற்காக மற்ற இதுல பதிவுல போடுறீங்க? அப்போ இது வந்து இப்ப இவங்க இந்த திமுக அரசு என்ன சொல்றாங்க, இரு சாரரிடையே வந்து கலகம் வந்துடும் தான் நாங்க விளக்கேற்ற வேண்டாம்னு சொல்லி தடுக்கிறோம்னு சொல்லும் போது, அப்ப அந்த சாரரை நீங்க கண்டிக்க மாட்டீங்களா? இருவருக்கும் சமம், இருவருக்கும் இந்த அரசானது சமம் தான். ஒருத்தர் வேணும் 2 பேர் வேணுங்கிற அவசியம். தவறு யார் செய்தாலும், தீவிரவாதம் யார் செய்தாலும், தேவையற்ற மக்களிடையே குழப்பங்களை விளைவித்தாலும் அது தவறு தான். அப்ப அதை தொடர்ந்து
பாராளுமன்றத்துடைய உறுப்பினர் நவாஸ்கனி வந்து மீண்டும் அந்த மலைக்கு போறார், அங்க போய் பிரியாணி சாப்பிடுறாரு. அதை போட்டோ எடுத்து போடுறாங்கன்னா அப்ப இவர்களுக்கு என்ன தைரியம்? அப்ப இந்த திமுக அரசு சிறுபான்மையினர் என்ற போர்வையிலே அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதால் தானே இந்த பிரச்சனை வருது. அப்ப நீங்க அவங்கள கண்டிக்கணுமா வேண்டாமா? முதல்ல தொடக்கம் வந்து இவர்களால அவர்களால இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு சொல்றேன் நான். திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்து நம்ம இது வரைக்கும் அறுபடை வீடுல முதல் வீடு முருகனை எல்லாரும் கும்பிட்டாங்க, போனாங்க, வந்தாங்க. என்னைக்கு இந்த அரங்கெட்ட அறநிலையத்துறை போய் அங்க நின்னுகிட்டு கும்பாபிஷேகம் ஆரம்பிச்சாங்களா, அதையும் தப்பா பண்ணி முழுமை அடையாமல் அதுலயே நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு சென்ற வருடம். அதாவது நான் ஒரு வேலையை செஞ்சேன்னா முழுமையா செய்யணும், நான் பேர் எடுக்கிறதுக்காக செஞ்சுக்கிறேன், அதுல நடக்கக்கூடிய ஊழல்ங்கிறது அது ஒரு தனி லிஸ்டே இருக்குது. இன்னைக்கு எந்த அறநிலையத்துறையிலையும் நீங்க கும்பாபிஷேகம் போனீங்கன்னா இப்போ நான் என்ன கேட்கிறேன், அறநிலையத்துறை வந்து இவ்வளவு தொகையை கொடுத்து பண்ணணும், திரும்பி எதுக்கு டோனர்கிட்ட வாங்குறீங்க? அப்ப அந்த பணம் எங்க போச்சு? இது போன்ற பல கேள்விகள் இந்த அரசை நோக்கி இருக்கிறது. திருப்பரங்குன்றத்திலே வேண்டுமென்றே சிறுபான்மையினருக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று இந்த அரசு காட்டிக்கொண்டு வருகின்ற தேர்தலிலும் இதுவற்றை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற செயல்பாட்டில் ஈடுபடுறாங்களே தவிர அவர்களுக்கு வந்து துளியும் அவர்களை பற்றியும் கவலை இல்லை. அந்த வாக்கு வங்கி ஒன்றும் இல்லை. நேற்று வந்து முதலமைச்சர் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அடிக்கல் நாட்டுறாரு இல்லையா, ஹஜ்ஜி இல்லம். அது மார்ச் 3 போட்டது. மார்ச் 6 அவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன், இந்த இடத்தை நீங்கள் வேறு இடத்துக்கு மாற்றி தாருங்கள். ஏனென்றால் நீங்கள் குறிப்பிட்டுள்ள நங்கநல்லூர் என்ற பகுதி இந்து மக்கள் நம்பக்கூடிய கோயில்கள் இருக்கிற இடம். அங்க வந்து இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கால், குறிப்பிட்ட பிராமண சமூகம் அதிகமாக இருக்கிறது. அசைவ உணவகங்களோ அசைவ கடைகளோ அங்க கிடையாது. அப்ப வேண்டும் என்றே, ஏன்னு சொன்னா இவங்களுடைய வாக்குகள் எங்க இருக்குன்னா மவுண்ட்ல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவர்கள் அதிகமா இருக்காங்க, அந்த வாக்கு இவங்களுக்கு வந்துருது, தாமோ அன்பரசனுக்கு கிடைக்குது. நங்கநல்லூர் பகுதியில மட்டும் முஸ்லீம்கள் கிடையாது. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களை கொண்டு உள்ள புகுத்திட்டோம்னா நமக்கு வாக்கு வங்கி உயரும், சிறுபான்மையினருக்கு நல்லது செஞ்சதா. இவங்க என்ன சொல்றாங்க, நான் மண்ணடியில இருக்கக்கூடிய ஹஜ்ஜி இல்லத்தை இங்க கொண்டு வரோம், ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல அவங்களுக்கு ஹஜ்ஜி போறதுக்கு பயணம் இருக்கணும். அப்ப ஏர்போர்ட் தான் மாறப்போகுது, பரந்தூருக்கு மாறப்போகுதுன்னு சொல்லி நம்ம தானே போய் அங்க இடத்த நிலம் ஆக்குபை பண்ணிட்டு உங்க ஜி ஸ்கொயர் தானே அங்க இடத்த போட்டு பிளாட் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப அங்க கொண்டு போய் இடம் கொடுங்க. இல்லன்னா பல்லாவரத்தில் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதி இருக்குது, அங்க நீங்க ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கணும். இந்த பக்கம் இருந்தா என்ன, அந்த பக்கம் இருந்தா என்ன? அப்படின்னா இந்துக்களுடைய வாக்குகள் வந்து திமுகவுக்கு தேவையில்லைன்னு தான் முடிவு பண்றாங்க. அவங்கதான் சனாதன ஒழிப்பு மாநாடுனே நடத்துறாங்க. அப்ப நீங்க இந்துக்கள் வாக்கு பத்தி அவங்க கவலைப்படலையே. சரி, இப்போ நீங்க சொல்றது மாதிரிதான் வந்து இப்போ கேரளாவுல அந்த அப்படி ஒரு கேவலமான ஒரு தோல்வி அவங்க சந்திச்சிருப்பாங்களோ. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட்ல ஏன்னா 47 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, பெண்கள் அதாவது பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கும் வீட்டுல வந்து சாப்பாடு செய்வதற்கும் மட்டும்தான் தகுதியானவங்க, அவங்கள வச்சு பாஜகவும் சரி மற்ற கட்சிகளும் ஓட்டு வாங்கிடலாம்னு நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பெண்களை பேசல. இதுல வந்துமா இது ஒரு பேச்சு இருக்கும் போதே திருப்பரங்குன்றத்தோட எஃபெக்ட் கேரளாவில் இருந்தது. ஏனென்றால் கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிந்த 2 கோயில், பழனி, திருச்செந்தூர், இந்த மாதிரி சில முருக கடவுள்கள் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இருக்கும்போது இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் பிஜேபியோடைய உள்ளாட்சியில ஆட்சி மலர்ந்திருக்கு. அதுவுமே தெரிஞ்ச ஒரு கடவுள். ஆமா. இன்னொன்னு, இத்தனை வருடங்கள் திருப்பரங்குன்றத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இத்தனை ஆட்சிகள் நடக்கும்போது பிரச்சனைகள் வந்துச்சா? அப்ப இது வேணும்னே ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எங்களுக்கு தேவை, இவங்க சொல்றாங்க இது அயோத்தியா மாறிடும். யார் சொல்றா? நீங்க தானே சொல்றீங்க, நாங்க சொல்லலையே. எந்த இடத்துலயாவது இந்துக்களோ இல்லைன்னா இவர்கள் குறிப்பிடக்கூடிய இந்து முன்னணியோ இது அயோத்தியா மாத்துவோன்னு எங்கேயாவது யாராவது சொல்லியிருக்காங்களா? நீங்க வந்து இது அயோத்தியா மாறிடுமான்னா அப்ப நீங்க தான் அதை சொல்றீங்க, நாங்க சொல்லல. அப்ப இவர்கள் வந்து இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் ஒற்றுமையாக இருந்தால் இவர்களுடைய பாச்சா பலிக்காது, வாக்கு வங்கி கிடைக்காது. அந்த ஊர்ல இருக்க யாராவது தீபம் ஏத்த வேணாம்னு சொன்னாங்களா? இல்ல. ஒருத்தர் சொல்லட்டும். இல்ல, இப்ப இருக்க அங்க இருக்க எல்லா இஸ்லாமியர்களுமே வந்து சேர்ந்துதான் போராட்டம் பண்றாங்க. கண்டிப்பா. அப்ப என்ன ஒரு விஷயம், நீங்க வந்து மக்களிடையே குழப்பத்தை விளைவித்து இந்த கலங்கின குட்டையில தான் மீன் பிடிக்க முடியுமாங்க. முருகரை பத்தி அவ்வளவு அவதூறா பேசிட்டு எல்லாம் பண்ணிட்டு போன கூடியவங்க முருகர் மாநாடு நடத்துறாங்க பழனியில. அப்ப திடீர்னு முருகர் மேல பக்தி வந்துருச்சா? அவங்க வந்து யார் பேச்சாளர்னா சுகிசிவம்னு ஒருத்தர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, அங்க இருக்கிறது முருகனே இல்லைன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காரு. இவரை கொண்டு போய் நீங்க பேச்சாளர் எப்படி நீங்க நிப்பாட்டினீங்க? முருகர் இல்லைன்னு சொன்னவர் ஏங்க முருகர் மாநாட்டுல பேசுறாரு? அவர் வந்து அங்க ஒரு சித்தர், அவரு இவர் தானே கண்டுபிடிச்சாரு. முருகர் முன்னாடி வந்தாரா, இவர் முன்னாடி வந்தாரா? ரொம்ப அதிமேதாவது. ஏன்னா அவர் அறநிலையத்துறையில ஒரு பொறுப்புல இருக்காரு. ஒரு பிரச்சனையை கிளப்பினதே வந்து
இவரு சு வெங்கடேசன் தான் வந்து இது பண்ணாரு. இப்போ ஏன்னா திமுகவுல இருக்கிறவங்க தான் பிரச்சனைகளை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. முத்தமிழ் முருகன் மாநாட்டையே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினதும் வந்து சுகி சிவம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ நம்ம மாநாடு நடத்தும் போது அதை 1000 குறைகள் சொன்னார்கள். ஆமா, இவங்க நடத்தினா அது மாநாடே இல்ல அப்படின்னா அப்ப நீங்க நடத்தினா மட்டும் மாநாடா? ஆனா அந்த மாநாடு எந்த அளவுக்கு வந்து உலகம் பூரா வெற்றிகரமா நடந்தது. ஒரு குழப்பம் இல்லாமல் இத்தனை லட்சம் பேர் வந்தாங்க. குடும்பம் குடும்பமாக வந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் அங்கே வந்தது பக்தியோடு. இவர்கள் அரசியல் எங்க புகுத்தினாங்க. கண்டிப்பா. இப்பவுமே திருப்பரங்குன்றத்திலயுமே பக்தி மட்டும் இருக்கக்கூடியவர்களால எந்த பிரச்சனையும் கிடையாது. அரசியல் பார்வையில போறவங்களுக்கு மட்டும்தான் அங்க பிரச்சனை. சார் அன்னைக்கு போய் அந்த கோர்ட் ஆர்டர் வந்துச்சுல்ல, இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா தீர்ப்புல பிரச்சனை இல்ல, தீர்ப்பு கொடுத்தவர் தான் பிரச்சனை. அவரு பிராமணர் இல்ல, அது அவங்களுக்கு பிடிக்காதே. சனாதன ஒழிப்புன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சொன்னாரு. அல்லேலூயா சொன்ன அமைச்சர் அங்க இருக்கிறாரு. அப்போ ஒரு பிராமின் வந்து கொடுத்தாருன்னா அப்ப அவங்களுக்கு என்ன உறுத்துது? அவர்களுடைய அந்த கொடுத்த தீர்ப்பு கொடுத்தவர் தான் இவ்வளவு பிரச்சனை அவருக்கு. இல்ல அவரே தானே திமுகக்கு நிறைய சாதகமா கொடுத்திருக்காரு, தீர்ப்புகள் கொடுத்திருக்காரு. இதற்கு முன்பும் வாஞ்சிநாதன் அவர் மேல பல குற்றச்சாட்டு வச்சா நம்மளே அதுல பேசியிருக்கிறோம். ஜாமீன் கொடுத்தவரே அவர்தான். அப்ப இது வந்து திட்டமிட்டு பொய்யா ஒரு செய்தியை பரப்பணும், மக்களிடையே குழப்பத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி திமுக சார்பு ஊடகங்கள் செய்யக்கூடிய வேலை தான் இது. இப்ப நேற்று சவுக் சங்கர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ யாருமே உங்களுக்கு விமர்சனம் பண்ணக்கூடாதா? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. அதுக்கு தான் திருவிளையாடல் சிவனே சொல்லியிருப்பாரு, குற்றம் புரிந்தது யாரா இருந்தாலும் நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொல்லி நமக்கு ஒரு வரலாறே இருக்குது. அப்ப திமுகவுடைய அமைச்சர்களோ திமுகவுடைய முதலமைச்சரோ யாருமே நாங்கள் பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நீங்க தான் ப்ரூவ் பண்ணி வரணும். இப்போ முன்னாள் நீதிபதி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இப்போ தங்களை பற்றின விமர்சனங்கள், அரசியல் விமர்சனங்கள் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே வந்து கைது பண்ணிட்டா திமுக அரசு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேள்வி எழுப்பி இருக்காரு. ஏன்னா சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணால அது நான் பார்த்தேன். நான் ஊடகத்துல 30ஆம் தேதி வரைக்கும் வந்து அவருக்கு வந்து சிறை தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன காரணத்தினால் வந்து அவரை கைது பண்ணிருக்காங்க? இவங்களே ஒரு தயாரிப்பாளர் வந்து அவரை மிரட்டி பணம் கேட்டதா சொல்லி ஒரு ஃபேப்ரிகேட்டட் தான் பண்ணிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, என்ன விசாரணை பண்ணீங்க? ஒருத்தருடைய அக்கௌண்ட்ல இன்னைக்கு வந்துங்க உங்க போன் நம்பர் இருந்தா உங்களுக்கு பணம் போட்டுடலாம், அந்த டெக்னாலஜில இருக்குது. இப்ப எனக்கு தெரிந்த இந்த பணம் இருக்கிறதா தெரியாமல் வருகிறதாங்கிறது எனக்கு தெரியாது. அப்ப அதை நீங்க விசாரிக்கணும். தவறுதலா கூட பணம் வந்திருக்கலாம். அதை ஒரு காரணமா வச்சுக்கிட்டு என்ன அவர் மிரட்டுறாருன்னா, ஒரு சவுக்கு சங்கரை பார்த்து நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்ப உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம், தவறான விஷயம் இருக்கிறனாலதான் நீங்க சவுக்கு சங்கரை பார்த்து பயப்பட வேண்டியிருக்குது. இல்லைன்னா எதுக்காக பயப்படணும்? ஊடகத்தை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள், உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் மறைக்கிறீர்கள், பொதுவெளிக்கு அது வந்துருது. அப்ப நக்கீரன் கோபால் சொன்னா மட்டும் எல்லாம் உண்மையாயிடுமா? அப்ப உங்களுக்கு ஜால்ரா சாதம் அடிக்கக்கூடிய ஊடகங்களா இருந்தா நீங்க ஒத்துப்பீங்களா? நீங்க அவர் மேலே எத்தனை வழக்கு இருக்குது? ஷாம் மேல எவ்வளவு வழக்கு இருந்துச்சு, தராசு ஷாம் மேல. இவங்க எல்லாம் தான் ஜேர்னலிஸ்ட்ங்கிறது, அதாவது இன்வெஸ்டிகேட்டட் ஜேர்னலிசம்னு ஆரம்பிச்சதே இவங்க எல்லாம் தான். அப்புறம் அது ட்ராக் மாதிரி வேற பக்கம் போயிருச்சு. இப்போ உங்களுக்கு குத்துதே கொடையுதேன்னு சொல்றதுக்காக உடனே எல்லாரையும் தூக்கி கைது பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப சிறை நிரப்பும் போராட்டம் தன்னாலேயே நடக்கும். நிச்சயமா. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, பணத்தை அளவுக்கு அதிகமாக சம்பாதித்து அந்த பணத்தை வைத்து வாக்குகளை வாங்கி விடலாம் என்ற தவறான கண்ணோட்டத்துல இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இப்ப 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்றாங்க, பாஜகவும் சொல்லுது, அதிமுகவும் சொல்லுது. இப்போ அதை தயவு செய்து கொடுத்தா வாங்கிக்கங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மக்கள் கிட்ட ரெக்வெஸ்ட் சொன்னதும் திமுக தலைவர் தானே. ஆனா அதை கொடுக்கறதுக்கு கூட 11,000 கூட இல்லன்னு சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து என்னுடைய சைஸ்ல வந்து ஒரு அண்டா வந்து சக்கரபாணி வந்து அவருடைய பெயர் போட்டு திமுக தரப்புல வந்து இப்ப இன்னைக்கு வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மட்டும் எப்படி வந்து மக்களுடைய இப்பவுமேமா அவங்க வந்து இந்த பொங்கலுக்கு 5000 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இல்ல அதுமே கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாதுன்னு இப்ப சொல்றாங்க. ஆனால் கொடுப்பார்கள். எப்படின்னு சொன்னா, தேர்தல் விதிமுறைகள் நடத்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க அதை கொடுத்துருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, பீகார்ல அவங்க கொடுத்தாங்களேன்னு கேட்பாங்க. இவங்களுக்கு ஒரு காரணத்துக்கு ஒரு இதாகி போச்சு. திட்டங்களை வந்து நீங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடாதீங்கிறோம். போன வருஷம் கொடுக்கல பொங்கலுக்கு. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கொடுக்கும் போது நீங்க கேட்டீங்க, ஏன் இன்னொரு கணக்கே தப்பா சொல்லி சொன்னாரு. இதே முதலமைச்சர் பேசும்போது 2500 5000 ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஒரு இந்த கிராம சபை கூட்டத்துல கேட்கிற மாதிரி கேட்டாரு. அதுல ஒரு நிறைய மனு வாங்கினா அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவர்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவர்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி என்பதை கொள்கையாக கொண்டு மக்கள் விரோத போக்கை மட்டும்தான் இவங்க கடைபிடிக்கிறாங்க. மக்கள் நலப்போக்கோ, மக்கள் இப்போ ஏடிஎம்கே 10 வருஷம் ஆண்டு போகும்போது வைத்து விட்டு போன கடன், இன்னைக்கு இவர்கள் வந்து வைத்திருக்கக்கூடிய கடன்,
ரெண்டுக்கும் ஒரு இமாலய டிஃபரன்ஸ் இருக்குது. கண்டிப்பா. ஆனா என்ன செயல் திட்டங்கள் நடந்திருக்கு இப்ப இந்த- ஒன்றையாவது நீங்கள் சுட்டி காட்டுங்க. இந்த 5000 மக்கள் தலையில தான் வந்து விடியும் இல்லையா? நிச்சயமாக ம். உங்களுக்கு நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன்னா உங்கள்ட்ட 5 லட்சம் ரூபாய் எடுக்க போறேன்னு அர்த்தம். கண்டிப்பா. எதையுமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டான். அதுவும் ம். டிஎம்கேல கொடுக்குறாங்கன்னா நீங்க ஆடு தானா போய் தலையை கொடுக்குற மாதிரி தான் கடன். மக்கள் போன வாட்டியே 1.5% தான் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ம். இந்த முறையும் இவர்கள் தவறு செய்தார்கள் என்றால், முன்னாடி ஒரு வாட்டி அவர் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி தான், ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டு இப்ப மக்களை. திருவனந்தபுரத்துல வந்து வெறும் 3 ஓட்டு மட்டும் வாங்கி இருக்கக்கூடிய திமுக இது வந்து தமிழக சட்டசபை தேர்தலுக்கு வந்து ஒரு அடித்தளமாக இருக்குமா தோல்வி? நிச்சயமா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு தானே அர்த்தம். ஏன்னா 45 வருஷம் கழிச்சு பாஜக இமாலய வெற்றி அடைஞ்சிருக்கு. வரவே வராதுன்னாங்க. கம்யூனிஸ்ட் வாய்ப்பே இல்லாம அந்த இடத்துல வாய்ப்புகள் இல்லாம அடுத்தது என்ன பண்ண போறோம்னு தெரியாம மோடி கிட்ட வந்து உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துற ஒரு நிலையில இருக்காங்க. இன்னைக்கு திமுக இவ்வளவு கேவலமா வெறும் 3 ஓட்டு. பாஜக வந்து கேரளாவிலயும் சரி தமிழ்நாட்டிலயும் சரி வராதுன்னு சொன்னாங்க. ஏற்கனவே சுரேஷ் கோபிங்கிறவர் வந்து எம்பி ஆயிட்டாரு, மினிஸ்டராவும் ஆயிட்டாரு. சோ அவங்களுடைய தொடக்க கணக்குங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு பகுதியில. இப்போ கேபிட்டல் ஆஃப் கேரளாலேயே மேயர் வந்துட்டாங்க. சோ அப்ப தலையிலேயே அடிச்சிட்டாங்க மக்கள். கண்டிப்பா. இனிமேலும் நாங்க திருந்தலைன்னு சொன்னா மக்கள் வந்து அவங்க தீர்ப்பை கொடுப்பதற்கு மௌன புரட்சியாக 2026ல நமக்கு நல்ல பாடம் கத்து கொடுப்பாங்க. இல்ல அதுல ஒரு இஸ்லாமிய பெண் கூட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இவங்க சொல்றது எல்லாமே தமிழ்நாட்டுல சொல்ற மாதிரி கேரளாவும் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இங்க படிச்சவங்களும் அதிகமாக இருக்காங்க. அதனால இதுக்கு மேல மக்கள் தெளிவா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இல்லம்மா, அதுல இன்னொரு விஷயமும் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை விட பக்தியில ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது கேரளா. கண்டிப்பா. அதுவும் பக்தியை சிரத்தையோட பண்ணக்கூடியவங்க. ம். ஸோ அந்த அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுல வேணா நீ கை வை. அதுல கை வச்சதுனால தான் சபரிமலையில் இவங்க கை வச்சுதான் பெரிய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. பத்மநாபசாமி கோயில்ல கை வச்சுதான் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பினராயி விஜயன் முதலமைச்சர் வந்து எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காருங்கிறது கண்டிப்பா. அந்த தெய்வ நம்பிக்கையிலேயே கை வச்சதோட விளைவு. அதோடைய ரிஃப்ளெக்ஷன் தமிழ்நாட்டுல மிக விரைவில் வரும். இவர்கள் இனிமே திமுகங்கிறது ஆட்சி கட்டிலுக்கு வர முடியாத நிலைமைக்கு இவர்கள் அடிதள்ள போகிறார்கள். இது இருக்கவே இருக்காதுங்கிறதா எங்களுடைய கருத்து, வேண்டுதலும் கூட இது.